பஞ்சாப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ரீசெண்டா அந்த சூப்பர் ஹிட்டான லப்பர் பந்து டீம் மாதிரி தான் சூப்பரா எடுத்திருக்காங்க. அடேங்கப்பா, 11 பேர். அந்த 11 பேர் ஆமா. வந்து சூப்பரா செட் ஆயிருக்காங்க. ஆஹ் ம். ஸ்ரேயாஸ் வந்து இந்த தடவையாவது பஞ்சாப் கப்படிக்க வச்சுட்டு வரா. பஞ்சாப் வந்து அதுதான் எப்போ சொல்ற மாதிரி டிசியும் சரி பஞ்சாபும் சரி உங்க டீமும் சரி. எப்போ என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, மத்தவங்களுக்கும் தெரியாது. பட் இந்த தடவை நல்லா எடுத்திருக்காங்க. 110 கோடியோட உள்ள போனாங்க. எடுத்த மூணு பிக்கே வந்து தடாலலியான பிக்கு. ஃபர்ஸ்ட் ஆல் த்ரோட்டல்ல போய் ஐயர் எடுத்தாங்க. மேபி பாண்டிங்க்கும் ஐயருக்கும் வந்து நல்ல முன்னாடி அவர் டிசில இருக்கும்போது ஆமா, நல்ல டெல்லியில இருந்து. ஆமா நல்ல ரேப்போ இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதே 26.75 கோடிக்கு போய் தூக்குனாரு. செகண்ட் பிக் பாத்தீங்கன்னா நம்ம இவரை தூக்குனாங்க 18 கோடிக்கு. ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து ஆர்டிஎம் பண்ணாங்க. இதே ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. 18 கோடிக்கு ஆல்ரெடி ஆர்டிஎம் பண்ணிருக்கலாம். ஆமா. ஏன் இங்க உள்ள விட்டு பண்ணாங்கன்னு தெரியல. இல்ல, கம்மி காசுக்கு எடுத்துடலாம்னு பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பார்த்திருப்பாங்க. வந்து பட் ஆமா. தேர்ட் வந்து சஹால் பண்ணாங்க 18 கோடிக்கு. ஸோ மூணு பிக்லயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 65 கோடி காலி. ஆமா, ஆனா மீதி 55 கோடியை வச்சு சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல நீட்டான நல்ல கீ பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ரைட். ஆஹ் ஆமா. எடுத்ததுல அந்த 2 பேருமே டாப் 3 விக்கெட் டேக்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அஷ்தீப்பும் சஹாலும். அதாவது இந்தியன் T20 இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்றேன். ஸ்ரேயர் ஆல்ரெடி கப் அடிச்ச கேப்டன், ஃபைனல் டெல்லி எடுத்துட்டு போன கேப்டன். பாண்டிங்கோட தான் டெல்லி போயிருக்காங்க ஃபைனல். ஸோ அதனால முதல் ஃபர்ஸ்ட் 3 பிக்குமே சூப்பர் பிக்ஸ். சூப்பர் பிக்ஸ். ரெண்டு பேர் தான் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க, பிரப்சிம்ரன் சிங்கையும் சஷாங்க் சிங்கையும். நேஹால் வதேராவை சொல்லலாம், ஜாஷ் இங்கிலீஷை சொல்லலாம். ஸ்டாயினிஸ் இப்போ எல்எஸ்ஜில இருந்து இங்க வந்திருக்காரு. ஸ்டாயினிஸ் வந்து மேக்ஸ்வெல். ஒரு நல்ல மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் நான் ஏன் சொல்லலைன்னா அவரோட கன்சிஸ்டன்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் எப்படினாலும் 2 மேட்ச் ஜெயிக்க வச்சிருவாரு. சீசனுக்கு 2 மேட்ச் வந்து ஆமா, சிங்கிள் ஹேண்டடா ஜெயிக்க வச்சிருவாரு. சோலோவா இன்னொரு ஜெயிச்சிருவாங்க. இன்னொரு நல்ல அடிஷன் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பவுலிங் பண்றாரு. ஸோ ஆமா, கொஞ்சம் ட்ரிக்கியா போட்டு 1 2 விக்கெட் எடுத்துடலாம். ஸ்பின்லயுமே பாத்தீங்கன்னா இப்ப சஹால் வந்திருக்கிறாரு, ஹர்மித் பிரார் இருக்கிறாரு. ஆமா. பிராரும் ஒரு நல்ல நல்ல ஆல்ரவுண்டர். ஸ்பின்னரு. ஆர்சிபிக்குனே ஆமா. ஆர்சிபிக்கு ஆப்போசிட்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றவர். போன தடவை உங்களை வச்சு செஞ்சாரு. எல்லா தடையும் வச்சு செய்யறது தான். ஆமா. போன தடவை உங்களை சஹால் பிரார் வந்து ஸ்பின் ஸ்பின் ட்வின்ஸா இருப்பாங்க. மேக்ஸ்வெல் கேன் ஹெல்ப், ஸ்டாயினிஸ் கேன் ஹெல்ப். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் bowling பேசிங் அட்டாக் பார்த்தா ஹர்ஷ்தீப் தான் லீட் பண்ண போறாரு. ஆமா, இன்ஃபேக்ட் வந்து அவர் பேரிங் பும்ரா இஸ் தி பெஸ்ட் T20 பேசர் ரைட் நவ் என்னை பொறுத்த வரைக்கும். இந்தியான்னு மட்டும் இல்ல, வேர்ல்ட் கிரிக்கெட்ல. ஏன்னா டெத்ல கலக்குறாரு. போன தடவை எங்களை வச்சு செஞ்சாரு ஒரு மேட்ச். திலக் வர்மாவெல்லாம் ஸ்டெம்ப் நட்டுக்கிட்டு போச்சு. ஆல்ரவுண்டர்ஸுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா. ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா மேக்ஸ்வெல் இருக்காரு, ஸ்டாயினிஸ் இருக்காரு, சைனீஸ் மார்க்கோ இருக்காங்க. யான்சன் இருக்கு. நான் மார்க்கோ ஆமா, யான்சனை மிஸ் பேசிங் அட்டாக்ல. நல்ல பிக். ஆமா. இந்த 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 டீம்ல ஓப்பனிங்க்கு 2 பேர் இருக்காங்க இல்லையா? பிரியன்ஷ் ஆரியா ஒருத்தர். ஒரு 4 கோடி பக்கம் எடுத்துட்டு போனாங்க. இந்த 3.8 நினைக்கிறேன். யாரா அது? இவ்வளவு பிட் பண்றாங்க சின்ன பையனுக்கு. ஏன்னா ஆர்சிபி பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பையன். டெல்லி பிரீமியர் லீக்ல எல்லாம் 100 அடிச்சிருக்காரு யூபி டீமுக்கு அகேன்ஸ்டா. புவி அட்டாக்ல எல்லாம் இருந்திருக்காரு யூபியில். ஸோ வந்து பிரியன் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் சிங் வந்து ஓப்பன் பண்றதுக்கான நிறைய சான்ஸ். அவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா, ஆமா, எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாங்க டாப் ஆர்டர்ல அப்படின்னு தோணுது. பார்ப்போம். வெல் பேலன்ஸ்ல ஏன்னா பின்னாடி வந்து 11 இருக்காங்க. ஏன்னா பின்னாடி மிடில் ஆர்டர் வந்து செம எக்ஸ்ப்ளோசிவா இருக்கனால அவங்க வந்து ஆமா, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஜாலியா பேட்டை விடலாம் பவர் பிளேல. ஆமா. சிம்ரன் போன வருஷமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. ஒரு 30 அடிச்சிருவாரு சாலிடா. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் விக்கெட் விட்டுருவாரு. ஸோ அந்த அது பவர் பிளேல லாஸ்ட்ல வந்து. லாஸ்ட்ல சஷாங்க் சிங் படிச்சுட்டு இருந்தாரு. 2 மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஆமா, இருந்தாரு. அஸ்டோ சர்மா விட்டுட்டாங்க. ஆனா சஷாந்த் விட்டுட்டாங்க. சிங் வந்து நல்லா அடிக்க ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்த டீம் வந்து வெல் பேலன்ஸ்டு டீம். ஆனா ஆமா. என்ன ஒரு கன்சர்ன் இருக்கு, கன்சிஸ்டன்சி ஒரு கன்சர்ன் இருக்கும் பிளேயர்ஸ் கிட்ட. டீம் வந்து பெட்டரா எடுத்திருக்காங்க கண்டிப்பா. நான் மத்த சீசனை விட இந்த சீசன் என்ன நான் பெட்டரா பாக்குறேன்னா ஐயரும் பாண்டிங்கும் சேர்ந்து இருக்கிறது. ஆமா, அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரேப்போ இருக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் பஞ்சாப் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த பிரான்ச்சைஸ்க்கு வந்து நான் விளையாடவே மாட்டேன். ஸ்ரேயாஸ் கோபால்லாம் வந்து ஓப்பனாவே சொன்னார், ஏதாவது ஒரு இதுக்கு நான் விளையாட மாட்டேன் பிரான்ச்சைஸ்னா அது பஞ்சாப் அப்படின்னு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து தாண்டிட்டு இவங்க வரணும். வந்தா நல்ல சான்சஸ் இருக்கு. பட் கண்டிப்பா கேப்பபிளான ஒரு ஸ்குவாடு, கேப்பபிளான டீம். ஐயர் நல்லாவும் பண்ணிடுறாரு. அவர் தான் இப்போ ரெய்னிங் கேப்டன். அவர் தான் இப்போ ஐபிஎல் ஜெயிச்சவர். ஸோ என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அண்ட் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா? இந்த டீம் பிளே ஆஃப் போவாங்க அப்படின்றது வந்து
என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் அதுல வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஸ்ரேயா ஸ்ரேயருமே எல்லா சீசனும் கன்சிஸ்டண்டா ஆடினாரா அப்படின்றது வந்து கொஞ்சம் சில சீசன்ஸ் வந்து ஆடல பெருசா. ஆஹ் அது இல்லாம பேக்கப்ஸ் பெருசா இல்ல. எல்லா பிளேயர்ஸ்க்கும் அந்த 11ஸ் விட்டுட்டா பேக்கப்ஸ்ன்றது வந்து பெருசா இல்ல அந்த எல்லா 11 ஸ்ட்ராங்கஸ்ட் 11க்கு. இன்னொன்னு என்னன்னா ஸ்டோயினிஸ் மேக்ஸ்வெல் மாதிரி ஆளுங்கலாம் கன்சிஸ்டண்டாவே ஆனது கிடையாது ஐபிஎல்ல. எல்லா தடவையும் அதிக அமௌண்ட் போவாங்க, ஆனா பெருசா கன்சிஸ்டன்சி இல்லை. எல்லா இன்கன்சிஸ்டன்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு அடேங்கப்பா 11 பேரா எடுத்திருக்காங்க. அதான் உங்க ரேட்டிங் ஓகே. 7.5 தான் நானும் கொடுப்பேன். ஏன்னா இன்கன்சிஸ்டன்சி சொன்னீங்க. நான் எப்படி அதை ஃப்ரேம் பண்ண விரும்புறேன்னா, இந்த ஹரிஷ் கல்யாண் ரப்பர் பந்துல வர கெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு 15 கெஸ்ட் பிளேயர் தான் இங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு டீமுக்கு ஒரு சீசனுக்குன்னு, அதாவது ஒரு ஒரு பிரான்ச்சைஸுக்குன்னு விளையாடுற பிளேயர்ஸ் வந்து இதுல இல்ல. அதாவது இப்ப பஞ்சாபுக்குன்னு 5 வருஷம் 6 வருஷம் விளையாண்ட பிளேயர்ஸ் அந்த மாதிரி யாருமே இல்ல. பஞ்சாப் எப்பவுமே அது மாதிரி தான், கெஸ்ட் பிளேயர் மட்டுமே கூப்பிட்டு வச்சு விளையாடுவாங்க. இன்கன்சிஸ்டன்சி டு த கோர் வந்து இந்த டீம் தான். பட் வந்து ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, பாண்டிங் அண்ட் ஐயர் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரே கோர்க்குள்ள கொண்டு வர போறாங்கிறத பொறுத்து தான். பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதும் டவுட் தான். பட் கண்டிப்பா வந்து புஷ் பண்ணுவாங்க. 5 or 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் யாருக்காவது ஒரு சூப்பர் சீசன் அமைஞ்சதுன்னா, 5 or 6 வரதுக்குலாம் சான்ஸ் இல்ல. இவனுக்கு பிளே ஆஃப்ஸ் அடுத்த டீம் இந்த ஆர்சிபி ஆர்ஆர் மாதிரி டீம் இருக்குல்ல, அவனுக்கு சான்ஸ் கெடுத்து விடுறதுக்கு தான் வருவானுங்க ஒழிய ஆமா ஆமா டாப் 4 ஆமா வந்து டிசி ரொம்ப டிசி டிசி அண்ட் பஞ்சாப் வந்து ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா எதிர ஆமா ஆர்சிபிஐ கழட்டி விடுவாங்க, இல்ல வேற ஏதாவது டீமை கழட்டி விடுவாங்க. ஆர்ஆர் ஆர்ஆர் கட்டி விடுவானுங்க. ஆமா அந்த ஸோ வருத்தப்படுவாங்க. 7.5 அவுட் ஆஃப் 10 நம்ம பஞ்சாப் கொடுக்கலாம். பிளே ஆஃப்ஸ் வந்து டவுட்ஃபுல் தான். ஆமா டவுட்ஃபுல் தான்.